ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு வெங்கட் சபி vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டுல சண்டே vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே செல்லியான் பிரியாணி கேட்டனால வீட்டுல வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நாங்க எப்ப பிரியாணி வச்சாலும் வீட்டுக்கு பின்னாடி விறகடுப்புல மட்டும்தான் வைப்போம். எனக்கு சமையல் கத்து கொடுத்ததுன்னா நான்வெஜ்னா மாமா கத்து கொடுத்தாங்க, வெஜ்னா மாமாவோட அம்மா கத்து கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்குமே சாம்பார் வச்சு அவங்க வைக்கிற மாதிரியே தான் நான் வைப்பேன். ஆனா அவங்க வைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வரவே வராது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, அவங்க கை டேஸ்ட் வேற, நம்ம கை டேஸ்ட் வேறன்னு. அதே மாதிரி நீங்க யாராவது ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொல்ற ப்ராசஸிங்லேயே தான் நானும் வைப்பேன். ஆனா அந்த ஒரு டேஸ்ட் மட்டும் வரவே வராதுன்னு, அது என்ன டிஷ்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா என்னை ஒரு வாட்டி கூட நான்வெஜ் சமைக்க விட்டதே கிடையாது. அவங்க சமைச்சு வச்சிருவாங்க, பாத்திரத்துக்கு கொண்டாந்து எடுத்து வச்சு அதுல போட்டு நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஆனா இங்க ஒவ்வொரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் இன்னமுமே ஒரு சில சாப்பாடெல்லாம் மாமா மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வெங்காயம் அரைஞ்சு கொடுக்கறது, வெங்காயம் அரைச்சு கொடுக்கறது, அப்படி இப்படின்னு சும்மா எடுபடி வேலை மட்டும் பார்த்து கொடுப்பேன். சோழனை அப்படியே சமாளிச்சுட்டு மாமாவை போய் பார்த்தா பாதி ப்ராசஸிங் பிரியாணியில முடிச்சிட்டாங்க. சிக்கன் நல்லா கொதிக்குது. சரி, சமைச்சதும் பின்னாடியே சமைச்சிட்டோம். இன்னைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அப்புறம் தட்டெல்லாம் கீழே எடுத்துட்டு போய் உட்காந்து எல்லா ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் செல்லியான் முதல்லலாம் அங்கன்வாடி போகும்போது அந்த நாய் பின்னாடியே வரும். செல்லியானுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துரும், அந்த நாய்க்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். அந்த கடையை விட்டு அந்த நாய் இறங்கவே இறங்க. திரும்ப நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டா மட்டும்தான் அது இறங்கி வரும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டுட்டு எலும்பு போறதுக்காக நாயை கூப்பிட்டோம். நாய்க்கு போடாம நாங்க பாக்கல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோமா. அந்த நாய் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நின்று போயிடுச்சு. இவனுங்க போட மாட்டாங்க, நாய் திரும்ப அது பக்கத்துல போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கூப்பிட்டு இலைய வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுச்சு. நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.